ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் எலைஸ் தமிழ். இந்த வீடியோவில் எந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா C++ கான்செப்டை பார்க்க போகிறோம். C++ கான்செப்டில் ஸ்டார்டிங்கில் இருந்து ஒன்றா டெப்த்தாக பார்க்கலாம். காலேஜ் படிக்கிறீங்க இல்லைனா இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு C தெரியாது, C++ என்னால் படிக்க முடியும்னு நினச்சா தாராளமாக படிக்கலாம். நீங்கள் சியை லேர்ன் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நான் இது எல்லாத்தையும் பேசிக்ஸ்லேருந்தே நடத்துகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா C++ இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் C++ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதோட அப்ளிகேஷன், சிக்கும் C++க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறமா ஊப்ஸ் கான்செப்ட். இன்றைக்கி சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஊப்ஸ் கான்செப்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் டெமோ எழுதி காட்டுறேன், எப்படி இதில் எழுதுறதுன்னு அதோட இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன். C++ங்கிறது மிடில் லெவல் லாங்குவேஜ். ஓகேங்களா? சிங்கிறது லோ லெவல் லாங்குவேஜ், பட் C++ங்கிறது மிடில் லெவல் லாங்குவேஜ். யார் இதை டெவலப் பண்ணாங்கன்னா பிஆர் ஸ்ட்ரோஸ்ட்ரப். இதில் ஜேங்கிறது சைலண்டில் வரும். இவர் 1979 பெல் லேபில் டெவலப் பண்ணார். ஓகேங்களா? C++ங்கிறது ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது என்னென்னா இது ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதை தான் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சியோட எக்ஸ்டென்ஷன் தான் C++ சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் C++ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சியில் இருக்க மொத்த கான்செப்ட் கூட கிளாஸஸ் சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த கான்செப்ட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. போக போக அதில் ஊப்ஸ் கான்செப்ட்டு அது போல் ஒரு ஃபியூச்சராக ஆட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ C++ல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டு, கேஸ் சென்சிட்டிவ், அப்புறமா ஜெனரிக்கா, இந்த அட்வான்டேஜெல்லாம் மிங்கிள் பண்ணி C++ ப்ரோக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட்டு C++ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ அதுலேயும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ப்ரௌசர்ஸ் லைக் க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் அப்படிலாம் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் இதை யூஸ் பண்ணுறாங்க. கிராஃபிக்ஸ் டிசைன் அடாப், ஃபோட்டோஷாப் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. கேம் அப்ளிகேஷன், நம்ம பப்ஜி அது மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. க்ளவுட் சிஸ்டம்ஸ் அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. எம்பெடட் அப்ளிகேஷன்ஸ், நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா எம்பெடட் ரிலவெண்ட்டாக ஒர்க் போனீங்கன்னா அங்கே மோஸ்ட்லி C++ அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் C++ கான்செப்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் C அண்ட் C++. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சிங்கிறது ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், C++ங்கிறது ப்ரொசீஜர் கூட ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். செகண்ட் இங்கே டேட்டா செக்யூரிட்டி கொஞ்சம் கம்மி தான், பட் C++ல் செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது டாப் டவுன் அப்ரோச், இது பாட்டம் அப் அப்ரோச். டாப் டவுன் அப்ரோச்சுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை தனித்தனி ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணி எழுது தான் டாப் டவுன் அப்ரோச். ஓகேங்களா? இந்த டாப் டவுன் அப்ரோச்சுங்கிறது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங் சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங் அப்ரோச்சை 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. அதில் ப்ரொசீஜரல் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஓரியன்ட், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் சொல்லிட்டு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. இதில் ப்ரொசீஜர் ஓரியன்ட்னா என்னன்னா ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபங்க்ஷன் ஃபார்மாக ரைட் பண்ணுறது தான் ப்ரொசீஜர் ஓரியன்ட். ஓகேங்களா? த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன், அதுதான் ப்ரொசீஜர் ஓரியன்ட். எக்ஸாம்பிள் என்னென்ன லாங்குவேஜ் சொல்லி பார்க்க போனீங்கன்னா C, பாஸ்கல் சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ப்ரொசீஜர் ஓரியன்டாக பேஸ் பண்ணியிருக்கு. ஸ்ட்ரக்சரல்னால் என்னென்னா இட் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரொசீஜரல் ஓரியன்ட் வித் சம் டூல்ஸ் ஆர் அப்டேட்டட். சம் டூல்ஸுங்கிறது என்னென்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் ப்ரொசீஜரல் ஓரியன்ட் பார்த்தோம்ல, அது கூட இந்த டூல்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் ஸ்ட்ரக்சரல் ஓரியன்ட் சொல்கிறாங்க. இது எக்ஸாம்பிள் பார்க்க போனால் சியும் இருக்குது, அப்புறமா கோபால் சொல்லிட்டு இருக்குது, ஆல்ஃபா, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா என்ன ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி எழுதுறது தான்
ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து C++, ஜாவா, பைத்தான், பியல், ஓரக்கல் இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ டாப் டவுன் அப்ரோச் வந்து மெயினாக வந்து எதுலாம் யூஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராமிங்கில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாட்டம் அப் அப்ரோச்சுங்கிறது என்னென்னா வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதை வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு மொத்த ஃபார்முக்கு கொண்டு வரது தான் வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஓகேங்களா? இது வந்து எந்த அப்ரோச்சில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் இருக்குல்ல, அந்த அப்ரோச்சில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபங்க்ஷனல் ஓவர்லோடிங் வந்து சியில் வந்து சப்போர்ட் பண்ணாது, C++ல வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபங்க்ஷனல் ஓவர்லோடிங்னா என்னென்னா வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ஒரே ஃபங்க்ஷன் நேமை வந்து டிஃப்ரெண்ட் பெராமீட்டரை வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து சியில் வந்து ஒரே ஃபங்க்ஷன் நேமை வச்சுட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ண முடியாது. பட் C++ல ஒரே ஃபங்க்ஷனை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் பெராமீட்டரை யூஸ் பண்ணி அதே நேமில் வந்து ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த கான்செப்ட்லாம் வந்து அந்த டாபிக் எடுக்கும்போது நல்லா கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சியில் வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் C++ல நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட்எஃப் வந்து இன்புட் அண்ட் அவுட்புட்காக சியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. C++ல வந்து சிஇன் அண்ட் சி அவுட்டுங்கிறத இன்புட் அண்ட் அவுட்புட்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து நேம் ஸ்பேஸுங்கிற ஃபியூச்சரை வந்து சிங்கிறது சப்போர்ட் பண்ணலை. பட் C++ல வந்து நேம் ஸ்பேஸுங்கிற ஃபியூச்சர் வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வரும்போது சொல்கிறேன். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது சியில் வந்து ஈஸியாக இருக்காது. அது மாதிரி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து கிரியேட் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணணும். பட் C++ல வந்து ட்ரை அண்ட் கேட்சுங்கிற பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்டை வந்து சியில் வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் C++ல இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட் வந்து இருக்குது. டெம்ப்ளேட்டுங்கிற கான்செப்ட் கூட சியில் வந்து சப்போர்ட் பண்ணாது. C++ல இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து சியில் சப்போர்ட் பண்ணாது, C++ சப்போர்ட் பண்ணும். ரெஃபரன்ஸ் வேரியபிள்னால் என்னென்னா வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள் மூலயமா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டூப்ளிகேட் நேம் கிரியேட் பண்ண மாதிரி வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சியில் வந்து சப்போர்ட் பண்ணாது. பட் C++ வந்து சப்போர்ட் பண்ணும். இது மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குல்ல. ஸோ இதுவும் வந்து அந்த கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து மேலாக், கேலாக், ரீஅலாக், ஃப்ரீ இதெல்லாம் வந்து டைனாமிக் டிஎம்ஏ மெமரி அலோகேஷனுக்காக வந்து கிரியேட் பண்ணுவோம், அதாவது ரன் டைமுக்காக. இதில் வந்து நியூ அண்ட் டெலிட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை மட்டும்தான் வந்து டிஎம்ஏ மெமரி அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷனுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறமா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட். ஊப்ஸுங்கிற கான்செப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கான சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் பார்த்துட்டு அந்த டாபிக் எடுப்போம்ல அதில் வந்து இதை நம்ம ரொம்ப டெப்த்தாக பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ஊப்ஸுங்கிறது என்னென்னா வந்து ஊப்ஸ் aims to implement real world entities like inheritance, hiding, polymorphism in programming. இந்த இன்ஹெரிட்டன்ஸு, ஹைடிங், பாலிமார்பிசம் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஊப்ஸுங்கிற கான்செப்ட். சிம்பிள் வேர்டில் எப்படி சொல்லலாம்னா வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிவிட்டு டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் எழுதுறது தான். ஓகேங்களா? A simple words, oops is the way of writing computer programming using object to stand for data and functions. ஓகே, இப்போ வந்து ஊப்ஸில் வந்து என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஊப்ஸில் வந்து மெயினாக வந்து ஆப்ஜெக்ட், கிளாஸ், என்கேப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் இது போல் வந்து ஊப்ஸ் கான்செப்டை வந்து மெயினாக 6 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ஒன்றுத்துக்கான சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஜெக்ட்னா என்னென்னா வந்து ஆப்ஜெக்ட் இஸ் எ ஐடென்டிஃபையபிள் என்டிட்டி வித் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்டு பிஹேவியர். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து பிஹேவியரும் இருக்கும். எக்ஸாம்பிள் சேர்னு எடுத்தால் அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், பென்னு எடுத்தால் அதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பைக்னால் வந்து அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பைக் இருக்குது. அதுக்கப்புறமா கியர் இருக்குது இல்லாமல் இருக்குது. ஸோ இது போல் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் பிஹேவியரும் இருக்குல்ல, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிளாஸ்னா என்ன வந்து கிளாஸுங்கிறது பில்டிங் பிளாக் ஆஃப் C++. நம்ம வந்து சியில் வந்து ஃபங்க்ஷனை தான் வந்து பில்டிங் பிளாக் சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே வந்து கிளாஸை தான் வந்து பில்டிங் பிளாக் சொல்லிட்டு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு கிளாஸ் இஸ் ஏ யூசர் டிஃபைன் டேட்டா டைப். கிளாஸுங்கிறது யூசர் டிஃபைன் டேட்டா, நம்மளாக கிரியேட் பண்ணுறது தான் வந்து கிளாஸு. விச் ஹேஸ் ஏ டேட்டா மெம்பர் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் கொண்டது தான் ஒரு கிளாஸ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்கேப்சுலேஷன். நெக்ஸ்ட்டு என்கேப்சுலேஷன் என்னன்னா வந்து பைண்டிங், அதாவது ஒன்று சேர்க்கறது கோட் அண்ட் டேட்டா டுகெதர் இன் சிங்கிள் யூனிட். சிங்கிள் யூனிட்டில் வந்து கோடையும் டேட்டாவையும் வந்து சேர்க்கறது தான் வந்து என்கேப்சுலேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து டெப்த்தாக வந்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். அப்புறம் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன வந்து எசென்ஷியல் ஃபியூச்சரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும், பட் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். அதை தான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து பாலிமாரிபிசம். ஒரு டாஸ்க்கை வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து பாலிமாரிபிசம். ஓகேங்களா, இதை வந்து 2 டைப்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. கம்பைல் டைம் பாலிமாரிபிசம். கம்பைல் டைம் பாலிமாரிபிசம்ல வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டைப் வந்து ரன் டைம் பாலிமாரிபிசம். ஓகேங்களா, பாலிமாரிபிசம் வந்து கம்பைல் டைம் பாலிமாரிபிசம், ரன் டைம் பாலிமாரிபிசம் சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. கம்பைல் டைமில் வந்து ஃபங்க்ஷனல் ஓவர்லோடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இருக்குது. ரன் டைம் பாலிமாரிபிசம்ல வந்து விஷுவல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இது ஒரு டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபைனலாக வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது when an object acquires all the property and behavior of parent object. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பேரன் இருக்கானா, அவன் வந்து அவங்க அப்பாவோட சொத்தையும் வந்து சொந்தம் கொண்டாட முடியும், அவங்க தாத்தாவோட சொத்தையும் வந்து சொந்தம் கொண்டாட முடியும். ஸோ அது போல் ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு பாருங்களேன். when one object acquires all the property and behavior of parent object. ஸோ அதை தான் வந்து இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இதை வந்து இன்னும் நம்ம டெப்த்தாக வந்து இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட் வரும், அதில் வந்து நிறைய டைப்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் வரும்போது பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த சிம்பிள் ப்ரோக்ராம். ஸ்டார்டிங்கில் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். நான் வந்து கோட் பிளாக்ஸுங்கிற அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ இருக்குது, அதுக்கப்புறம் டர்போசின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது போல் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நான் வந்து கோட் பிளாக்ஸுங்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். அங்கே வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், அங்கே வந்து studio.hன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் சியில். இங்கே ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற ஹெட்டர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த லைன் எதுக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வரும்ல, ஸோ அப்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இதுதான் ஒரு நார்மல் சிபிபி ப்ரோக்ராம். ஓகேங்களா, இன்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே printfக்கு பதிலாக சி அவுட் சொல்லி எழுதிட்டு ஹலோ வேல் சொல்லி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்டிஎல்னா என்னன்னா வந்து நியூ லைனை வந்து கிரியேட் பண்ணோம். இங்கே இன்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ரிட்டர்ன் 0 சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறேன். பில்ட் பண்ணும்போது 0 எரர்ஸ் 0 வார்னிங் வந்திருக்கு. இப்போது ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் ஹலோ வேல் சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா, இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த நான் நடத்துகிற வீடியோஸை மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு இந்த C++ங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப தெளிவாகவே புரியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐலியன்ஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.